சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வேட்டையன்பட்டியைச் சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளார். மகன் இளமாறன் சிங்கம்புணரி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சரவணன் தனியார் உணவு விடுதியில் புரோட்டா மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். கடந்த சில தினங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த சரவணன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். திங்கட்கிழமை 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் தேர்வு நடைபெறுவதால் மாணவன் இளமாறன் அப்பாவை பார்க்க மருத்துவமனை செல்லாமல் பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருந்தார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அரசு மருத்துவமனையில் சரவணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலை ஆம்புலன்ஸ் மூலமாக சிங்கம்புணரி மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் இளமாறன் அப்பாவிற்கு இறுதி சடங்குகள் செய்தார். இந்நிகழ்வு அனைவரையும் கண்கலங்க வைத்தது. இது குறித்து தகவல் அறிந்த சிங்கம்புணரி பேரூராட்சி துணை சேர்மன் செந்தில்குமார் மயானத்திற்கு தனது காரில் விரைந்து வந்தார். ஆங்கில தேர்விற்கு காலதாமதம் ஆகும் என கருதி பள்ளி மாணவன் இளமாறன் அப்பாவிற்கு இறுதி சடங்கு செய்தவுடன் பள்ளி தேர்வு எழுத துணை சேர்மன் காரில் கூட்டி வந்து பள்ளி வளாகத்தில் குறித்த நேரத்தில் தேர்வு எழுத கொண்டு வந்து இறக்கிவிட்டது குறிப்பிடத்தக்கதாகும். சத்யா அழுவாதடி
போகிற தானே காவல்துறை அனுமதியோடு வேணாம்ப்பா விடுப்பா தம்பி